வணக்கம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதல்வர் வேட்பாளரும் எடப்பாடி பழனிசாமி தான். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். சபாநாயகர் பதவியின் கண்ணியத்தை அதிகரிக்க சபாநாயகர்கள் பாடுபட வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் ஏழைகளின் வாக்குகளை திருட பிரதமர் நரேந்திர மோடி விரும்புகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. விளை நிலங்கள் வழியாக குழாய்கள் பதிக்க எதிர்ப்பு. அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். அளவீடு செய்ய வந்த அதிகாரிகள் மற்றும் அவர்களது வாகனங்களை சிறைப்பிடித்தனர். துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி சென்னை வந்தார். விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் முதல் விமான சோதனைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அறிவிப்பு. சட்டவிரோத சூதாட்ட வழக்கில் கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ கேசி வீரேந்திரா கைது. ரூபாய் 12 கோடி ரொக்கம், ரூபாய் 6 கோடி தங்கம் பறிமுதல். முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெருமிதம். தவேக மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறித்து தரம் தாழ்ந்து பேசிய விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரியில் நடந்த திமுக மாநில வர்த்தக அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். முதல்வரை யார் எந்த பெயரை வைத்து அழைத்தாலும் மீண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் முதல்வராக வருவார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பேட்டி. நாட்டின் நிதி மனித நேயத்திற்கு போராடிய சுதர்சன் ரெட்டியை ஆதரிப்போம். முதல்வர் மு.க. ஸ்டாலின். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு. கட்சி தொண்டர்களுக்கு தவேக தலைவர் விஜய் கடிதம். மதுரை மாநகராட்சியில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த வார்டுகளில் குடிநீர் விநியோகம் தினமும் காலையில் 2 மணி நேரம் கிடைப்பதால் மக்கள் பெரும் மகிழ்ச்சி. ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் எண்ணெய் கிணறுகள் அமைக்க ONGCக்கு மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீடு ஆணையம் அனுமதி. ரூபாய் 2.53 கோடியில் பழைய பாம்பன் ரயில் பாலத்தை அகற்ற RVNN நிறுவனம் ஒப்பந்தம் கோரி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.